சார் வணக்கம். சிவராஜசேகர் சார். ஒவ்வொரு தேர்தலின் போதும் கொஞ்சம் இந்த தொகுதி கொஞ்சம் கூடுதலாக கேட்டு பெறணும் அப்படிங்கிற ஒரு குரல் எழுந்தாலும் கூட இந்த முறை கொஞ்சம் காங்கிரஸ்ல இருந்து கொஞ்சம் வீரியமாகவே அந்த சவுண்டு வெளியில வந்திருக்கிறதா நாங்கள் பார்க்கிறோம். அதிகாரப்பூர்வமாக நம்ம இவ்வளவு கேட்டு வாங்கினா நமக்கு கொஞ்சம் நல்லது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் உங்களுடைய கட்சி தலைமைக்கு கடத்தப்பட்டிருக்கா சார்? நீங்கள் சொல்லியிருக்கிறீங்களா? உங்களுடைய யார் யாரெல்லாம் அந்த விருப்பங்களை தெரியப்படுத்துகிறாங்களோ அதெல்லாம் சொல்லியிருக்காங்களா? தேர்தல் தேதி இன்னும் அறிவிக்கப்படவில்லை. தேர்தல் காலம் நெருங்கி கொண்டிருக்கிறது. இன்னும் எப்படின்னு பார்த்தாலும் தேர்தல் தேதி அறிவிப்பதற்கு இன்னும் 1 மாத காலம். இப்படி இந்த ஒன் வேர்ட் ஆன்சர் மாதிரி அதனால நீங்கள் இல்லை அப்படி இல்லை. இப்போ தலைவர்கள் அதுக்கான ஆலோசனை, அதுக்கான இது அவங்க ஒரு 5 பேர் கொண்ட குழுவை தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய பொறுப்பாளராக, மேலிட பொறுப்பாளராக இருக்கிற கிரீஷோடங்கர் அவர்கள் தலைமையில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவர் செல்லப்பெருந்தகை உள்ளிட்ட பொறுப்பாளர்கள் ஒரு 5 பேர் இருக்காங்க. அது ஒரு குழு அமைச்சிருக்கு. அதுக்கான பணி முதல் கட்டமாக திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவர், எங்கள் கூட்டணியின் தலைவர் முதல்வர் அவர்களை சந்தித்து அதை கொடுத்துருக்குறாங்க. அவர்கள் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் எங்களுக்கு பதில் விரைவாக, ஏன்னா அந்த பணிகளை முன்னாடியே துவக்கணும் அப்படின்ற இடத்துல அது முன்னாடியே எங்களுக்கு விரைவாக செய்யணும்னு சொல்லிட்டு வந்தாங்க. இன்னும் திராவிட முன்னேற்ற கழகத்தில் அதற்கான குழு அமைக்கப்படவில்லை இதுவரைக்கும். அவங்க அமைக்கிறதுக்கு பின்னாடி பேசலாம் என்ற மாதிரி அவர்கள் ஒரு நிலைப்பாட்டில் இருக்கிறாங்க. இதற்கிடையில் தமிழ்நாட்டில் இருக்கிற காங்கிரஸ் கட்சியினுடைய மூத்த தலைவர்களை, சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்களை, முன்னாள் தலைவர்கள், அது மாதிரி தேசிய செயலாளர்களாக இங்கே இருக்கிறவர்கள், பொறுப்பாளர்களாக இருக்கிறவங்க கிட்டத்தட்ட 41 பேரை அங்கே டெல்லியில் அன்பிற்குரிய தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் 1-to-1 சந்தித்து பேசியிருக்கிறாங்க. ஒவ்வொருத்தருடைய கருத்துக்களையும் அவர் கேட்டிருக்கிறார். ஓகே. ஸோ அந்த கருத்துக்கள் அடிப்படையில் ஒவ்வொருத்தரும் தங்களுடைய கருத்துக்களை, விருப்பங்களை அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அந்த விருப்பத்தின்படி அவர்களுடைய கருத்தை கேட்டு, தொண்டர்களுடைய விருப்பத்தை கேட்டு அவர் அதற்கான முடிவை அவர் அறிவிக்கிறார். அதுக்கு இன்னும் காலதாமதம் இருக்குது, இன்னும் நிறைய நாட்கள் இருக்குது. அதனால் இன்னும் கொஞ்சம் நாட்கள் எல்லாம் இல்லை சார். அதனால் அதுக்கான ஆரம்ப பணிகள் இப்போது துவங்கப்பட்டிருக்கின்றன. அந்த பேச்சுவார்த்தை இருக்குது. இப்போ கடந்த வாரமாக 2-3 தினங்களுக்கு முன்பு திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் மதிப்பிற்குரிய அவங்க நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி அவர்கள் சந்தித்து பேசிட்டு வந்திருக்காங்க. அதனால் என்ன பேசினார்கள், அவர்களுக்குள் என்ன விவரங்கள் பரிமாறப்பட்டன அப்படின்றதெல்லாம் அதிகாரப்பூர்வமாக அது கட்சி அவர்கள் வெளியிட்டு அதை தெரியப்படுத்துவார்கள். உரிய நேரத்தில் அதை மக்கள் முன்னால் சொல்ல வேண்டியது அது கட்சியினுடைய மேலிடம் அந்த பொறுப்பை செய்யும். ஓகே. அவ்வளோ மேலிடத்திற்கு மரியாதை கொடுக்குற பார்ட்டியா சார் காங்கிரஸை? நீங்கள் பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு விஷயம் சொன்னீங்க, 41 தலைவர்கள் சந்தித்து தங்களுடைய இந்த 41ங்கிறது ஏதாவது மறைமுகமாக சொல்ல விரும்பக்கூடிய என்ன அது நம்பரா? ஏற்கனவே கூட்டணியில் இருக்கும்போது நாங்கள் 63 தொகுதிகள், அதாவது சரிபாதியாக நின்றுருக்கிறாங்க. கூடுதலாக 80 சீட்லாம் நின்றுருக்காங்க. 63 தொகுதிகள் நின்றுருக்கு. அதுக்கு முன்னாடி 41 தொகுதிகள் வாங்கியிருக்கிறாங்க. கடந்த முறை 25 என்ற அளவில் இப்போது இருக்குது. 41 அந்த நம்பருக்கும் இதுக்கு போய் சென்று சந்தித்த நம்பருக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. அது ஒரு கோயின்சிடென்ட்டாக எடுத்துக்க. அந்த கட்சியினுடைய தலைவர்களை அவங்க சந்தித்தாங்க. அதாவது நிர்வாகிகளை, சட்டமன்ற உறுப்பினர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள், அவங்களோட என்ன கருத்து இவங்கள்ட்ட எல்லாம் இருக்குன்றதை தலைவர் கேட்டறிந்திருக்கிறார். ஓகே. அது தமிழ்நாட்டின் மீது, தமிழ்நாட்டில் இருக்கிற மக்கள் மீது மட்டுமல்ல, காங்கிரஸ் பேரியக்கத்தினுடைய அடுத்த கட்ட வளர்ச்சி, அதை நோக்கிய ஒரு அக்கறையின்பால் அவர் எல்லாரையும் கேட்டிருக்கிறார். எல்லோரும் கருத்துக்களை பெரும்பான்மையாக சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் இன்று வரை நாங்கள் வலிமையாக, உறுதியாக, ஒரு வலிமையான கூட்டணியாக இருக்கிற திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் இருக்கிற இந்தியா கூட்டணியிலே நாங்கள் இருக்கிறோம், பயணிக்கிறோம். அந்த கூட்டணி தொடர்கிறது அப்படின்றது தான் உண்மை. இது கருத்துக்க பரிமாற்றம் என்பது ஒவ்வொருவருடைய மனநிலையிலே அவர்களுடைய எண்ணங்கள் என்ன இருக்குது, எதிர்பார்ப்புகள் என்ன இருக்குன்றதை ஒரு பூர்வாங்க பணி, ஆரம்ப பணி, வியூகம் அப்படின்றது எந்த வியூகம்ன்றது எப்படின்றத இவங்களோடலாம் கலந்து பேசி தான் வியூகம் வகுக்க முடியும். சார், ஒரு 5 ஆண்டு கால ஒரு ஆட்சியில் ஒரு சட்டமன்ற உறுப்பினராக இடம்பெறக்கூடிய ஒரு பார்ட்டி அப்படின்னா, அந்த பார்ட்டி அடுத்து ஒரு எலெக்ஷனை சந்திக்கும் போது அவர்கள் நம்ம போன முறை நின்றதை விட கூடுதலான இடங்களை வாங்கணும்னு விரும்புவது அல்லது கூடுதல் இடங்களில் போட்டி போடணுன்ட்டு நினைக்கிறது ஒன்றும் அவ்வளோ பெரிய பாவமெல்லாம் ஒன்றும் கிடையாது. சரிங்களா சார்? அது ஒன்றும் பெரிய பாவமெல்லாம் இல்லை. ஆனால் அந்த இடத்தை வாங்கி தேர்தலில் நிற்பதற்கு உண்டான அளவிற்கு இந்த ஒரு 5 ஆண்டு காலத்தில் தங்களுடைய அந்த நிலையை அந்த பார்ட்டி உயர்த்தி இருக்கா அப்படிங்கிறது ஒரு கொஸ்டின் இருக்குது.
இப்போ காங்கிரஸ் ஒருவேளை 25 இடங்கள் 2021 வாங்கிய நீங்கள் இப்போ 2026 ஒருவேளை நீங்க கூடுதலாக கடந்த முறை எங்களுக்கு 2016 கொடுத்தது போல எங்களுக்கு 41 சீட்டு வேணும் அப்படின்னு கேட்கறது உங்களுடைய உரிமை, அதை நீங்க கேட்கலாம். ஆனா 41 இடத்துல போட்டி போறதுக்கு ஆள் இருக்கான்னு ஒரு கேள்வி வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு இல்லை நீங்கள் உங்களுடைய கேள்வியில் வந்து கொடுக்குற அது அந்த நியாயமான ஒரு கருத்தின் அடிப்படையில் கேட்குற கேள்வியை நான் பதில் சொல்ல தயாராக இருக்கேன். ஆனால் கட்சியிலே ஆள் இருக்கிறார்களா அப்படின்னு கேட்குற ஏளனம் செய்கிற மாதிரி இல்லை செய்கிற மாதிரியான விஷயங்களை நான் வந்து கண்டிப்பாக அதை நான் கண்டிக்கிறேன். கட்சி முன்னை விட வலிமையாக இருக்கிறது. நீங்கள் வந்து அந்த அளவிற்கு எங்களை வந்து குறைத்து மதிப்பிட்டுட்டாதான் சரி. 2 முறை நாடாளுமன்ற தேர்தலில் நீங்கள் கடந்த 2019 தேர்தலாக இருக்கட்டும், அதற்கு பிறகு நடந்த தேர்தலையும் சரி சார், 2 தேர்தல்களிலுமே தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய எழுச்சியும் மிகப்பெரிய இதுவும் வந்தது. முதல் காரணம் தலைவர் ராகுல் காந்தி அவர்களுடைய அந்த முன்னெடுப்பு, நடைப்பயணம், இதெல்லாம் நம்ம மறந்துடக்கூடாது. ஸோ கட்சியை பொறுத்தளவில் மத்தியில் வந்து பிரதமர் வேட்பாளராக அவரை முன்மொழிந்தது தமிழ்நாட்டிலிருந்து துணை தலைவர். ஸோ அந்த வலிமையான கூட்டணியில் நாங்கள் அந்த இது வந்து மக்கள் வந்து அதை ஆதரிக்கிறாங்க. பல இடங்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு அலையும் இல்லாமல் ஒரு இடத்துல அனுதாபம் இருக்கும், ஒரு இடத்துல ஆனால் ஆதரவு அலை அப்படின்னு சொல்ல பார்த்தீங்கன்னாக்கா தமிழ்நாட்டில் ராகுல் காந்திக்கு வலிமையாக இருக்குது. அது பார்லிமெண்ட் எலெக்ஷனில் இருக்குது. அதனால கட்சியை பொறுத்தளவுலே ஒரு மதிப்பு கூடியிருக்கிறது. தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் தலைமையின் கீழ் மக்களுக்கு இருக்கிற நம்பிக்கை இருக்குது. அது மாதிரி இன்றைக்கு இருக்கிற இளைஞர்கள் பெருமளவு வந்து தலைவர் ராகுல் காந்தியை விரும்புகிறார்கள். அந்த அளவில் பார்த்தா எங்களுடைய கட்சியினுடைய கட்டமைப்பும் வலிமையாக நாங்கள் வந்து பலப்படுத்தி இருக்கிறோம். நாங்கள் வந்து உள்ளாட்சி அமைப்புகளையும் சரி, அதே மாதிரி நாங்கள் இப்போ கிராம கமிட்டி வச்சுருக்கிறோம், வார்டு கமிட்டி சீரமைப்பு குழு என்ற பேரில் கட்சியை வந்து ஒரு புத்துருவாக்கம் செய்து வைத்திருக்கிறோம். அந்த அளவில் பார்த்தா கட்சி இயக்கமும் வந்து தொடர்ந்து ஒரு வலிமையான ஒரு இயக்கமாக இருக்கிறது என்பதில் மாறுபட்ட சந்தேகம் இல்லை. முன்பை விட வலிமையாக இருக்கிறோம் அப்படின்றது நாங்கள் உளப்பூர்வமாக உணர்கிறோம். தமிழ்நாட்டில் எங்களுக்கு இருக்கிற ஆதரவு, தலைவர் ராகுல் காந்தி மீது இருக்கிற மக்கள் கொண்டிருக்கிற நம்பிக்கை, இது சித்தாந்த ரீதியாக எங்களுக்கு இருக்கிற வரவேற்பு. புரியுது சார், புரியுது. இந்த இரண்டும் தான் திராவிட முன்னேற்ற கழகமும் சித்தாந்த ரீதியாக இருக்கிற அந்த இணைவு, அந்த கூட்டணியில் இருக்கிற தோழமை கட்சிகளுடைய இணைவு என்பது தமிழ்நாட்டில் பெரிய வரவேற்பை பெற்றிருக்கிறது. ஓகே, அந்த அடிப்படையில் நாங்கள் வந்து ஓரணியில் இருக்கிறோம், மக்கள் ஆதரிக்கிறார்கள். அந்த அளவில் நாங்கள் வலிமையாக இயக்கத்தையும் பலப்படுத்தியிருக்கிறோம். அதனால் நீங்கள் இனிமேல் பழைய மாதிரி கட்சியில் ஆள் இருக்கா அப்படின்னு கேட்குறதெல்லாம் வந்து ஏற்புடைய கருத்தா இல்லை. ஓகே ஓகே. ஏன்னா சார் 63-41 ஆனது 41-25 ஆனது அப்படிங்கும்போது அது திரும்ப 41 ஆகணும்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஒரு ட்ரஸ்ட்டை யார் அந்த சீட்டை ஒதுக்குறாங்களோ அவங்களுக்கு அந்த பார்ட்டி கொடுத்துருக்காங்கிற ஒரு கேள்வி சரியானதுன்னு தான் நினைக்கிறேன். அது அந்த அளவுக்கு நாங்கள் வலிமையை கூட்டியிருக்கிறோம், வலிமையாக இருக்கிறோம் அப்படின்னு நாங்கள் உறுதியாக நம்புகிறோம். ஓகே, நாடாளுமன்றத்தில் நாங்கள் பெற்றிருக்கிற வாக்கின் சதவீதம் அடிப்படையும் சரி, 10 தொகுதிகளை வென்றதிலும் சரி, 25 தொகுதிகளை கொடுத்து 18 தொகுதிகளை வென்றதிலும் சரி, அப்படி மாதிரி பல இடங்களில் நாங்கள் வந்து உள்ளாட்சி அமைப்புகளில் எங்களுக்கு கொடுக்குற வாய்ப்புகளில் நாங்கள் பெருமளவு வெற்றி பெற்றிருக்கிறோம் அப்படின்றது. ஒரு பக்கத்தில் பார்த்தா ஒரு எதிர்பார்ப்பு தொண்டர்களிடத்தில் இருக்கிறது. தொண்டர்களை பொறுத்தளவில் அவர்கள் வந்து இந்த கூடுதல் இடங்களில் நிற்க, அவர்கள் இன்னும் கொஞ்சம் கூடுதல் இடங்களில் நிற்கணும், உள்ளாட்சியில் அதிக இடங்களில் நிற்கணும். ஏன்னா அவங்க தான் அந்த ஃபீல்டில் அங்கே இருக்கிறதுல வந்து அதற்காக வேலை பார்த்து கொண்டிருக்கிறவர்கள். ஓகே, அந்த வாய்ப்பு மறுக்கப்படுகிற போது, இல்லை அந்த வாய்ப்பு இல்லாத இருக்கிற போது அவங்க சோர்வடைகிறாங்க. அப்போ எங்களுடைய எதிர்பார்ப்பு என்பது உள்ளாட்சி அமைப்புகளிலும் எங்களுக்கு உரிய இடம் வேணும், அதே மாதிரி சட்டமன்றத்திலையும் உரிய இடம் வேணும் அப்படின்றதில் இந்த தேர்தல் நேரங்களில் இதையெல்லாம் கேட்டு அதிகமாக பெற வேண்டும் என்கிற ஆசையும் இதுவும் வந்து தொண்டர்களிடம் இருக்கிறது. ஓகே, பெரிய நண்பர்கள்ட்ட இது எதிர்பார்ப்பு. ஓகே ஓகே. இந்தியா டுடே சி ஓட்டர்ஸ் வந்து இப்போது வெளியிட்ட அந்த ஒரு கருத்து கணிப்பு ஒன்று வெளியிட்டாங்க. அதில் டிஎம்கே என்டிஏ கூட்டணி வந்து இந்தியா கூட்டணி வந்து 45+ பெற்று பெரும்பான்மை பிடிப்பாங்க. டெக்கான் கிரானிக்கல் ஆர்டிக்கல் எழுதியிருந்தது. அவங்க தமிழ்நாடு அரசாங்கம் நடைமுறைப்படுத்தி கொண்டு இருக்கக்கூடிய பெண்களுக்கான திட்டங்கள் அவர்களுடைய மனங்களை வென்றிருக்கிறது அப்படிங்கிற மாதிரி. இதில் என்னென்னா இந்த 45% அப்படின்னு சொன்னதில் தனியாக எந்தெந்த பார்ட்டிக்குன்ட்டு ஒன்று போட்ட மாதிரி எனக்கு தெரியல. போட்டிருக்காங்களா? அப்படி ஒன்றும் இல்லை, 45ன்னு சொல்லியிருக்காங்க. இந்த கருத்து கணிப்புகள் எல்லாம் ஒரு ரூலிங் பார்ட்டியாக இல்லை இந்த அலைன்ஸை லீட் பண்ணிட்டு போகக்கூடிய ஒரு பார்ட்டியான டிஎம்கேக்கு ஒரு கூடுதல் கான்ஃபிடென்ஸை கொடுக்கலாம். அந்த கான்ஃபிடென்ஸ் அவங்கக்கிட்ட இருக்குது. ஏன்னா சிஎம்னுடைய ஸ்பீச்சு, அவங்க பல இடங்களில் மேடைகளில் பேசக்கூடிய பேச்சு, அதெல்லாம் பார்க்கும்போது
சார் இப்போ சொல்லிட்டு இருக்காரு இல்லையா, வெல்வோம் 200 படைப்போம் வரலாறா சார், அதான டேக்லைன் உங்களுது. ஓகே, அந்த ஒரு கான்ஃபிடென்ட்ல இருக்கலாம். இப்போ நீங்கள் உங்களுடைய விருப்பங்களை தெரிவிக்கிறீர்கள். இந்த விருப்பமாக மட்டுமே அது இருந்து கேட்டது கிடைக்கலன்னா ஓகே அப்படின்ட்டு போகிற மாதிரியா, இல்லை இது ஒரு பிடிவாதமாக மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கா? எங்களுக்கு இந்த தடவை கூடுதல் சீட்டு வேணும், கண்டிப்பாக வேணும் அப்படிங்கிற மாதிரியான எண்ண ஓட்டத்தில் உங்கள் பார்ட்டியினுடைய கேடர்ஸ் இருக்கிறாங்களா? அதாவது எல்லா அரசியல் கட்சிகளுமே அதிகாரத்தை நோக்கியும் ஆட்சி அதிகாரம் வேண்டும் என்கிற எண்ணமும் எல்லா அரசியல் கட்சிகளுக்கும் இருக்கும். புதிதாக ஆரம்பிக்கிற கட்சி, நேற்று முளைத்த கட்சி, ஒரு முடிவோடு வந்திருக்கீங்க. அது எங்களை பொறுத்தளவில் நீண்ட கால ஒரு வரலாற்றுக்கு சொந்தக்காரர்களாக இருக்கிற எங்கள் கட்சிக்கு இப்படிதான் பேசணும்னு ஒரு முடிவோடு வந்திருக்கிறீங்க. எங்களுக்கு உண்டு. எங்களுக்கு அந்த ஆட்சி அதிகாரத்தில் எங்களுக்கு பங்கு வேணும். தப்பி தவறி கூட ஆமா எங்களுக்கு கூடுதல் சீட்டு வேணும்னு நாங்க எதிர்பார்க்கிறோம் கூட சொல்ல மாட்டீங்க. அது இல்லை, எல்லாருக்குமே அது உண்டு. அதே மாதிரி இன்றைக்கு இருக்கிற வலிமையின் அடிப்படையில் எங்களுக்கான கூடுதல் எண்ணிக்கை வேணும். நான் முதல்ல ஆரம்பத்தில் அதை சொல்லியிருக்கேன், எல்லாருக்கும் எண்ணிக்கை இருக்குது. ஆனால் அந்த எண்ணிக்கையை முடிவு செய்ய வேண்டியது தலைமை முடிவு செய்யும். ஏன்னா இன்னைக்கு அத்தனை பேரிடையும் கருத்து கேட்டு தலைவர் ராகுல் காந்தி என்ன சொல்றாருன்னா, மேலிடம் உரிய கருத்துக்களை அதை யாரும் சோசியல் மீடியாலேயோ நீங்கள் உங்கள் கருத்துக்களை சொல்ல வேண்டாம், இதை மேலிடம் பார்த்து கொள்ளும்னு கேசி வேணுகோபால் அவர்கள் ஒரு பேட்டியில் சொல்கிறாரு வெளியில் அந்த சந்திப்புக்கு பிறகு. அதனால் கட்சியினுடைய நிர்வாகி என்ற முறையில் அதற்கு கட்டுப்பட வேண்டிய இல்லை அதற்கு உணர்ந்து பேச வேண்டிய ஒரு சூழ்நிலையில் நான் இருக்கிறேன். நீங்கள் இருக்கிறீங்க. அது இருக்கேன். அதே சமயம் நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி ஒரு தேர்தல் என்று வருகிற போது ஒவ்வொருவருக்கும் எதிர்பார்ப்பு என்பது கொஞ்சம் அதிகரிக்கத்தான் செய்யும். எல்லா கட்சிகளுமே, இதில் காங்கிரஸ் மட்டும் கூட கேட்குதுன்னு இல்லை, கூட்டணியில் இருக்கிற பலரும் கேட்கலாம். எல்லாருக்கும் எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கூடுதல் எண்ணிக்கையில் வேணும்னு மற்ற கட்சிகளும் கேட்கலாம். ஆனால் அதை வழிநடத்துகிற தலைவர் அதுக்கான இதை அவர் முடிவு செய்வார். ஏன்னா அவர் அதை மிகுந்த பொறுப்போடு மிகுந்த அக்கறையோடு எப்படி தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் இங்கே இருக்கிற தலைவர்களை வழிநடத்தினாரோ அது மாதிரி அவர் பொதுக்குழுவில் பேசுகிற போது கூட நீங்கள் சொன்னது மாதிரி அவர் பேசினார். எந்த முறையில் நடந்துக்கணும், எப்படி பேசணும் அப்படின்றத அவர் சொல்லியிருக்கிறார். அந்த அளவில் அவரும் நீங்கள் சொன்ன எதிர்பார்ப்பு, நீங்கள் 45 ஆட்சியின் மீது இருக்கிற இது அது எல்லாமே வலிமையாக இருக்கிறது, கூட்டணியும் வலிமையாக இருக்கிறது ஒரு ப்ளஸ். அதில் அந்த எண்ணிக்கை சதவீதம் இன்றைக்கு கூடியிருக்கிறது, ஆதரவு கூடியிருக்கிறது என்றால் நலத்திட்டங்கள் மிக முக்கியமான ஒரு காரணம். அந்தளவிற்கு கொள்கையிலே சித்தாந்தத்திலே உறுதியாக இருக்கிற கட்சிகள் ஓரணியிலே திரள்வோம்னு ஒன்றா நிற்கிறாங்க. அந்த வலிமை இயற்கையாக இருக்கும். நீங்கள் இதே எங்களுடைய மாற்றாலை என்ன நீங்கள் பார்க்க போனீங்கன்னாக்கா, அதை நீங்கள் கூட்டணி என்று சொன்னால் அவங்களுக்கு ரொம்ப ஈஸி. ஏன்னா குற்றவாளிகளை கூப்பிட்டு மிரட்டி கூட்டணி அமைப்பது என்பது ஆட்சியில் இருக்கிறவங்களுக்கு, அது மத்தியில் இருக்கிற மோடி அரசாங்கம், இடியையும் சிபிஐயும் எல்லா அதிகாரத்தையும் வச்சுக்கிறவங்களுக்கு ரொம்ப ஈஸி. போன தேர்தலிலே கூட்டணியில் இருந்த ஒரு கட்சி தலைவர் குற்றவாளி சிறையில் இருக்கிறார், தேவநாதன் ஒருத்தர். இப்போ மீதி இருக்கிறவர்களும் அந்த சிறை பயத்துக்கு பயந்து தான் உடனே ஜாமீன்ல தான் இருக்காரு. அதான் நான் சொல்றது, அந்த வழக்கை எதிர்கொள்கிறார், ஜாமீனில் இருக்கிறார், அவர் குற்றச்சாட்டுக்கு ஆளாகிறார். இன்றைய பொழுதுலே அவர் அந்த வழக்கை எதிர்கொள்கிற சிறையில் இருந்த ஒரு குற்றவாளியாக தான் அவர் இருக்கிறார். அதுதான் சொல்கிறேன். அந்த அளவில் அதே மாதிரி அடுத்தடுத்து ஒவ்வொருவரும், தினகரனை எடுத்துக்கிட்டாலும் அவரும் ஒரு வழக்கை எதிர்நோக்கியவராக இருக்கிறார். அதிமுகவில் இருக்கிற பல அமைச்சர்கள் வழக்கை எதிர்நோக்கிறவங்களா இருக்காங்க. அதனால அவர்கள் மிரட்டலுக்கு பயந்து அந்த குற்றவாளிகள் கூட்டணி அப்படின்னு தான் சொல்லணும். நேஷனல் டிஃபென்ஸ் அலையன்ஸ் தான் சொல்லணும். என்டிஏவை நேஷனல் டெமோக்ராட்டிக் அலையன்ஸ் இல்லை, தங்களை தற்காத்துக் கொள்வதற்கு, தங்களை பாதுகாத்துக் கொள்வதற்கு அது ஒரு டிஃபென்ஸ் அலையன்ஸ். அது அதனால நீங்க அவங்க இன்னைக்கு முன்னாடியே கூட்டணி வச்சுட்டாங்க, அவங்க வலிமையா இருக்காங்க, இல்லை முன்னாடி ஓடிட்டு இருக்காங்க அப்படின்றது இல்லை. அவர்கள் எல்லாருமே இழுத்து வரப்பட்டவர்கள், வைக்கப்பட்டிருக்கிறவர்கள் அப்படின்றதுதான் இந்தியாவுடையது. இந்தியா அதனால எங்களை பொறுத்தளவில் நாங்கள் சொன்னதுதான். நாங்கள் நீங்கள் சொன்ன கருத்துக்கள், ஆட்சியின் மீது மக்களுக்கு இருக்கிற நம்பிக்கை, இந்த இதை அதை ஒரு பொறுப்புணர்வோடு இதனை சிந்தாமல் சிதறாமல் அவர்களை ஒருங்கிணைத்து ஒன்றிணைவோம் வார்னு சொல்கிற ஒரு அருமையான தலைமை திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையில் இருக்கிற தலைவருக்கும் இருக்கிறது, வழிநடத்துகிற தலைவருக்கும் இருக்கிறது. அவர் பின்னால் அணிவகுக்கிற எங்களை போன்ற சித்தாந்தத்தை பின்பற்றுகிற எங்கள் கட்சியின் தன்மைக்கும் இருக்கிறது. அதனால நாங்கள் உறுதியாக இருக்கிறோம். எந்த குழப்பமும் ஏற்பட போவதில்லை. இந்த கூட்டணி தொடரும், நாங்கள் தான் வெற்றி பெறுவோம். நீங்கள் சொன்னது 45%, இன்னும் 50%க்கும் அதிகமாகவே 200ஐயும் தாண்டி வெற்றி பெற்று சாதனை படைக்கிற ஒரு சரித்திர புகழ் வாய்ந்த தேர்தலாக இந்த தேர்தல் அமையும் நாங்கள் நம்புகிறோம். ஓகே.